Welcome students. இன்னைக்கு 10th standard mathsல chapter 6 trigonometryல 6.1 அத 5th sum பார்க்கலாம். இப்போ sumல क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா LHS equal to 1 அதாவது இது LHS கொடுத்திருக்காங்க இது RHS கொடுத்திருக்காங்க. இந்த LHS எடுத்து சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த RHS வரணும். அப்படி வந்துச்சுன்னா the sum is proved. Solution. இப்போ இந்த சம்முக்கு தேவையான ஐடென்டிட்டிஸ் இந்த சைடுல எழுதிருக்கேன். இதை யூஸ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். Equal to secant power 4 theta bracket 1 minus sin power 4 theta minus 2 tan square theta LHS எடுத்து எழுதிருக்கேன். That is equal to இந்த secant power 4 theta இருக்குல்ல அதாவது secant theta ல 1 by cos theta எழுதலாம். secant power 4 theta னா அது 1 by cos theta னு எழுதிக்கலாம். இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி 1 divided by cos power 4 theta னு எழுதிக்கலாம். and இங்க பாருங்க 1 minus sin power 4 theta னு இருக்குது. இந்த sin power 4 இருக்குல்ல இத 4 வந்து 2 into 2 னு பிரிக்கலாம். சோ அதனால இந்த 1 minus அப்படியே இருக்கட்டும். sin power 4 இருக்குல்ல அத 2 னு பிரிக்கிறேன். 2 theta bracket வெளியில 2 2 are 4 and minus 2 அப்படியே இருக்கும். tan square theta இருக்குல்ல tan square theta வை sin square theta divided by cos square theta னு எழுதலாம். இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கங்க. sin square theta divided by cos square theta னு எழுதலாம். and then இந்த third stepல வந்து 1 by cos power 4 theta னு இருக்குது. அப்ப cos power 4 theta வை cos square theta ரெண்டு டைம் எழுதிக்கலாம். 1 divided by cos square theta multiply cos square theta பாருங்க cos square theta அப்ப cos power 4 theta and இந்த ஸ்டெப்ல வந்து 1 minus sin square theta ஸ்கொயர் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் அந்த ஃபார்முலா மெத்தட்ல இருக்குது. அப்போ a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் என்ன ஃபார்முலா a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் is equal to a plus b a minus b. இப்போ இந்த ஃபார்முலாக்கு ஏத்த மாதிரி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிங்க. அதாவது a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் அப்ப a என்ன 1 plus sin square theta 1 plus sin square theta and 1 minus sin square theta and minus 2 sin square theta divided by cos square theta. இப்போ இந்த ஸ்டெப்ல இது அப்படியே இருக்கட்டும். 1 minus cos square theta multiply cos square theta இது அப்படியே இருக்குது. 1 plus sin square theta எதுவும் செய்ய முடியாது. அதனால 1 plus sin square theta அப்படியே இருக்கட்டும். இந்த 1 minus sin square theta இருக்குல்ல 1 minus sin square theta ஓட வேல்யூ வந்து cos square theta இங்க எழுதிருக்கேன். cos square theta minus 2 sin square theta cos square theta. இப்போ இந்த cos square thetaவும் இந்த cos square theta நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது இந்த இடத்துல டிவைட் cos square theta இந்த இடத்துல டினாமினேட்டர்ல cos square theta மட்டும் இருக்கும். இப்போ நியூமரேட்டர்ல என்ன இருக்குது 1 plus sin square theta 1 plus sin square theta minus இந்த டேர்ம் எடுத்து எழுதிங்க 2 sin square theta divided by cos square theta. denominator cos square theta சேமா இருக்கிறதால 1 எடுத்து எழுதிக்கலாம். cos square theta இப்போ 1 plus sin square theta minus 2 sin square theta. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு sin square இருக்குது, இந்த இடத்துல ரெண்டு sin square இருக்குது. இது பிளஸ்ல இருக்கு மைனஸ்ல இருக்குது. அப்போ இந்த இடத்துல 1 இருக்குதா அஸ்யூம் பண்ணீங்க. இந்த இடத்துல 1 இருந்தா 1 minus 2 பேலன்ஸ் 1 தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு sin square theta இருக்குது, இங்க ரெண்டு sin square theta இருக்குது. அப்போ 1 minus 2 பேலன்ஸ் 1 தான். அப்போ 1 plus sin square theta சரி 1 minus sin square theta ஏன்னா ரெண்டும் மைனஸ் ஆச்சுன்னா பெரிய நம்பருக்கு வந்து மைனஸ் சிம்பல் இருக்குது, அதனால மைனஸ் சிம்பல் இங்க போட்டோம். divided by cos square theta. இப்போ இந்த ஸ்டெப்ல 1 minus sin square theta வை cos square theta ன்னு எழுதலாம். cos square theta divided by ஆல்ரெடி ஒரு cos square theta டினாமினேட்டர்ல இருக்குது. cos square theta
cos square theta ரெண்டுமே cancellation balance ஒன்று தான். it is equal to RHS. இதை வந்து LHS ன்னு எடுத்துக்கங்க. LHS equal to இது LHS ன்னு எடுத்துக்கங்க. LHS எடுத்து சால்வ் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தோம். ஃபைனல் ஆன்சர் 1 வந்துச்சு. it is RHS equal to RHS. Next second sum பார்க்கலாம். இது LHS is equal to RHS. இந்த LHS is equal to RHS நம்ம ப்ரூவ் பண்ணணும். LHS எடுத்துக்கங்க. LHS is equal to கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? cot theta minus cos theta divided by cot theta minus cos theta. இப்போ இந்த cot theta-வை cos theta by sin theta ன்னு எழுதலாம் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க, இந்த காமன் டிவைட் அப்படியே இருக்கட்டும், காட்டை வந்து cos by sin எழுதலாம். cos theta divided by sin theta. இந்த மைனஸ் cos theta அப்படியே இருக்கும். அண்ட் இந்த cot theta இருக்குல்ல, இதை வந்து cos by sin எழுதிக்கலாம். cos theta divided by sin theta minus cos theta. அண்ட் இப்போ இந்த மேலே இருக்க டேர்ம் இருக்குல்ல நியூமரேட்டர், இதில் வந்து இங்கேயும் cos theta இருக்குது, இங்கேயும் cos theta இருக்குது. ஸோ காமனாக ஒரு cos theta வெளியில் எடுத்துருங்க. டிவைட் ஒரு cos theta வெளியில் எடுத்துட்டேன். வெளியில் எடுத்துட்டேன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், 1 இருக்கும். அப்போ 1 by sin theta minus 1. இந்த cos theta வெளியில் வந்தாலும் sin இருக்கும். அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் வெளியில் எடுங்க. cos theta வெளியில் எடுத்துட்டோன்னா 1 divided by sin theta minus 1. சாரி ப்ளஸ் கொஸ்டின்ல இந்த ப்ளஸ் வரும். டினாமினேட்டரில் ப்ளஸ் வரும். அப்போ இந்த இடத்துலையும் ப்ளஸ் தான், இங்கேயும் ப்ளஸ், இந்த இடத்துலையும் ப்ளஸ். இப்போது இந்த cos theta இந்த cos theta கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது, 1 by sin theta. 1 by sin theta வந்து cosecant theta ன்னு எழுதலாம் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி. 1 by sin theta cosecant theta ன்னு எழுதிக்கலாம். அப்போ cosecant theta minus 1. இதையும் cosecant theta மாற்றி எழுதிக்கலாம். cosecant theta plus 1. பாருங்க, it is equal to RHS. RHS கண்டுபிடிச்சாச்சு. That's all this sum. Thank you.